அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு க்ரோஷெட் வீடியோல டெய்ஸி ஃப்ளவர் கீ செயின் எப்படி செய்யலான்றத பத்தி தான் பார்க்க போறோம். டெய்ஸி ஃப்ளவர் செய்யறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டிச்சஸோட வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டெய்ஸி ஃப்ளவர் செய்யறதுக்காக பேபி யான்ல ஒயிட் கலர் எல்லோ கலர் யான் எடுத்திருக்கேன். க்ரோஷெட் ஹூக் சைஸ் 2.5 mm, எக்ஸ்ட்ரா யான் ஹைட் பண்றதுக்காக நீடில், கீ செயின் ஸ்டஃப் பண்றதுக்காக காட்டன். டெய்ஸி ஃப்ளவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு எல்லோ கலர் யான் எடுத்து இது போல் மேஜிக் ரிங் போடணும். ரிங் போட்டுட்ட பிறகு விரலில் உள்ள விட்டு ரன்னிங் யானை இது போல் எடுத்து லூப் கிடைச்சதும் இந்த லூப் வழியாக இது ரன்னிங் யானை எடுத்தோம்னா மேஜிக் ரிங் கிடைச்ச பிறகு விரல்ல இருந்து மேஜிக் ரிங் எடுத்துட்டு ஒரு செயின் போடணும். ஒரு செயின் போட்டு முடிச்ச பிறகு 6 சிங்கிள் க்ரோஷே போடணும். 6 சிங்கிள் க்ரோஷேவும் நார்மல் சிங்கிள் க்ரோஷேவா போடாம யான் அண்டர் யான் ஓவர் இது போல சிங்கிள் க்ரோஷேவா போடணும். யான் அண்டர் யான் ஓவர் எப்படி போடணும் அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். 6 சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சுட்டேன். ரன்னிங் யானை டைட்டா பிடிச்சி இழுக்கும் போது இது போல சின்னதா ஒரு ரிங் கிடைக்கும். கரெக்டா 6 சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கும். ஒவ்வொரு ரவுண்டுக்கும் அந்தந்த ரவுண்டுக்கான நம்பர்ல ஸ்டிச் வந்திருக்காங்க செக் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற சிங்கிள் க்ரோஷேல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சதும் ஒரு செயின் போடணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் ரவுண்ட் இன்க்ரீஸ் ரவுண்ட். ஒவ்வொரு ஸ்டிச்லயும் 2 சிங்கிள் க்ரோஷே போட போறோம். இதுதான் இன்க்ரீஸ்ன்னு சொல்லுவேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்ட அதே ஸ்டிச்சு உள்ள ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. அதே ஸ்டிச்சு உள்ள இன்னும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். இதே போலதான் இந்த ரவுண்டு ஃபுல்லாவே 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். எப்பவும் ஒவ்வொரு ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணும் போதும் ஃபர்ஸ்ட் போடுற சிங்கிள் க்ரோஷேல ஒரு ஸ்டிச் மார்க் போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம எந்த இடத்துல தொடங்கி இருக்கோம்ட்டு கிளியரா தெரியும். இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகி அப்பப்போ பிரிக்க வேண்டியதா இருக்கும். ஃபர்ஸ்ட் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்டிச் மார்க் போட்டுட்டேன். ஸ்டிச் மார்க் இல்லைன்னா இது போல கட் பண்ணி போடுற வேஸ்ட் யான்ல ஸ்டிச் மார்க் பண்ணிக்கோங்க. 4 சிங்கிள் க்ரோஷே நான் போட்டிருக்கேன். இதே போல ஒவ்வொரு ஸ்டிச்லயும் 2 சிங்கிள் க்ரோஷே, மொத்தம் 12 சிங்கிள் க்ரோஷே வந்த பிறகு ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கிற அந்த சிங்கிள் க்ரோஷேட்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செகண்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணணும். செகண்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்காக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கிற அதே ஸ்டிச் உள்ள ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். சிங்கிள் க்ரோஷே யான் அண்டர் யான் ஓவர்ல தான் போடணும். அதை மட்டும் மறக்காம போடுங்க. ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சதும் கீழே போட்டிருக்கிற அந்த லைன்ல இருந்து ஸ்டிச் மார்க் எடுத்துட்டு இப்போ இதுதான் இந்த தேர்ட் ரவுண்டோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே. அதுலயும் ஸ்டிச் மார்க் போட்டாச்சு. இப்போ ஏற்கனவே நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம். அடுத்த ஸ்டிச்சு உள்ள ஒரு இன்க்ரீஸ் போடணும். இன்க்ரீஸ்னா ஒரே ஸ்டிச்சு உள்ள 2 சிங்கிள் க்ரோஷே நம்ம போடணும். ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. அடுத்த சிங்கிள் க்ரோஷே அதே ஸ்டிச்சு உள்ள போடணும். அடுத்த ஸ்டிச்சு உள்ள ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு சிங்கிள் க்ரோஷே நம்ம போட்டுட்டு இருக்கோம். இந்த ரவுண்ட் அப்படியே பெருசாகும். இதுதான் இப்போ ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ அடுத்ததா 2 சிங்கிள் க்ரோஷே ஒரே ஸ்டிச்ல போடணும், அதாவது இன்க்ரீஸ். இந்த ரவுண்ட்ல எப்படி போடணும்? ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரோஷே, இன்க்ரீஸ். இதே இந்த ரவுண்டு ஃபுல்லா நம்ம போட்டுட்டு வரும்போது மொத்தம் 18 சிங்கிள் க்ரோஷே வரும். ஒரு ஸ்டிச்சு நமக்கு இந்த இருக்கிறது போலவே இருக்கும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல போட்டுட்டு வர அந்த செயின் போடுறோம் இல்லையா, அதனால அது போலதான் இருக்கும். கரெக்டா இந்த ரவுண்ட்ல 18 சிங்கிள் க்ரோஷே வந்த பிறகு ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற அந்த ஸ்டிச் மார்க்ல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு தேர்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணணும். தேர்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபோர்த் ரவுண்டும் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கிற அதே ஸ்டிச்சு உள்ள ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். சிங்கிள் க்ரோஷே யான் அண்டர் யான் ஓவர்ல போடணும். ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே போட்டதும் அந்த ஸ்டிச்சு உள்ள ஸ்டிச் மார்க் போட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சு உள்ள ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். 2 சிங்கிள் க்ரோஷே நம்ம போட்டு முடிச்சதும் மூணாவதா இருக்கிற ஸ்டிச்சு உள்ள ஒரு இன்க்ரீஸ். இன்க்ரீஸ்னா 2 சிங்கிள் க்ரோஷே வரும். இப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. அதே ஸ்டிச்சு உள்ள
ரெண்டாவது சிங்கிள் crochet போடுறோம். இந்த ரவுண்ட்ல எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் crochet, அடுத்த ஸ்டிச்ல இன்னொரு சிங்கிள் crochet, அதுக்கு அடுத்த ஸ்டிச்ல ஒரு இன்க்ரீஸ். ஒரு ஸ்டிச்ல ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் crochet, அடுத்த ஸ்டிச்ல இன்னொரு சிங்கிள் crochet, ஒரு இன்க்ரீஸ். அதாவது 2 சிங்கிள் crochet ஒரு இன்க்ரீஸ், 2 சிங்கிள் crochet ஒரு இன்க்ரீஸ். இதே இந்த ரவுண்ட் ஃபுல்லா போட்டுட்டு வரும்பொழுது மொத்தம் 24 சிங்கிள் crochet இந்த ரவுண்ட்ல கிடைக்கும். கரெக்டா ஒவ்வொரு டைம் அந்தந்த லைனுக்கான நம்பர்ஸ் வந்துருக்கான்ட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற ஸ்டிச்சு உள்ள ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு 5th ரவுண்டு ஸ்டார்ட் பண்றதுக்காக ஒரு செயின் போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கிற அதே ஸ்டிச்சு உள்ள ஒரு சிங்கிள் crochet போடணும். சிங்கிள் crochet போட்டு முடிச்சதும் அடுத்த ஸ்டிச்லயும் ஒரு சிங்கிள் crochet. இந்த ரவுண்டு ஃபுல்லாவே எல்லா ஸ்டிச்லயும் ஒரு சிங்கிள் crochet போடணும். 5th ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochetல ஸ்டிச் மார்க் போட்டுட்டு மீதம் இருக்கிற எல்லா ஸ்டிச்லயும் ஒரு சிங்கிள் crochet வரணும். 24 சிங்கிள் crochet வந்த பிறகு ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற ஸ்டிச் மார்க்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு ரன்னிங் யானை கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த பேட்டர்னை பின்பக்கமா திருப்பிட்டு கட் பண்ண யானை இது போல ஸ்டிச் உள்ள ஹைட் பண்ணி எடுக்கணும். டேசி ஃப்ளவருக்காக இது போல 2 பீஸ் ரெடி பண்ணணும். 2 பீஸ் நான் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுதான் ராங் சைடு. இது போல 2 ராங் சைடையும் இது போல வச்சுட்டு இந்த சர்க்கிளை சுத்தி நம்ம பெட்டல்ஸ் போட்டுக்கும் போது எக்ஸ்ட்ரா யானெல்லாம் உள்ளவே நம்ம ஸ்டஃப் பண்ணலாம். 2 பீஸ் ரெடி பண்ணியாச்சு. பெட்டல்ஸ் போடுறது எப்படின்ட்டு பார்க்கலாம். பெட்டல்ஸ் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கரெக்டா பார்க்கணும் எது ராங் சைடு எது ரைட் சைடுன்னு. இதுதான் ரைட் சைடு, இது ராங் சைடு. இது போல வச்சுட்டு இதுக்கு மேல ரைட் சைடா இருக்கிற அந்த ஒரு சர்க்கிளை இதுக்கு மேல வைக்கும். இதுக்கு மேல வச்சுட்டு இது பாருங்க 2 ராங் சைடும் ஒன்னா அட்டாச் பண்ணியாச்சு. ஒரு சர்க்கிள்ல இந்த 2 லூப் உள்ளயும் ஊக்க குத்தி இருக்கேன். அடுத்த சர்க்கிள்லயும் 2 லூப், அதாவது சிங்கிள் crochetவோட அந்த மேல செயின் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அது டேசி ஃப்ளவர் பெட்டல் போடுறதுக்காக ஒயிட் கலர் யார்ட்ல ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சதும் 4 செயின் ஸ்டிச் போடுங்க. இப்போ நான் 3 செயின் ஸ்டிச் போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிற யானை இந்த சர்க்கிள்க்கு உள்ள தள்ளிடுங்க. 4 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சதும் பக்கத்து ஸ்டிச்ல 3 ட்ரிபிள் crochet போட போறோம். இந்த 2 சர்க்கிளையும் ஜாயின் பண்றோம், பெட்டலும் போடுறோம். ஃபர்ஸ்ட் இந்த பக்கமா இருக்கிற இந்த சிங்கிள் crochetல ஊக்க விட்டாச்சு. அதே போல பின்பக்கமா இருக்கிற அந்த சிங்கிள் crochet சர்க்கிள்லயும் நம்ம ஊக்க உள்ள விட்டு இந்த 2 ஸ்டிச் வழியாகும் ரன்னிங் நூலை மேலே இழுக்கும் போது நமக்கு இது போல லூப் இருக்கும். முதல் 2 லூப்ல ரன்னிங் நூல் எடுக்கணும், அடுத்த 2 லூப்ல ரன்னிங் நூல் எடுக்கணும், அதுக்கு அடுத்த லூப்ல ரன்னிங் நூல் எடுக்கணும். ட்ரிபிள் crochetனா 3 சிங்கிள் crochetக்கு சமம். ஒரு ட்ரிபிள் crochet போட்டு முடிச்ச பிறகு அதே ஸ்டிச்சு உள்ள மறுபடியும் ஊக்க விடணும். இந்த அவுட்லைன்ல தான் நம்ம இந்த பெட்டல் எல்லாம் போட்டுட்டே வரணும். 2 ட்ரிபிள் crochet போட்டாச்சு. 3வது ட்ரிபிள் crochet கரெக்டா அதே ஸ்டிச்சு உள்ளதான் போடணும். ஒவ்வொரு டைமும் 2 பக்கமும் திருப்பி பாருங்க. வேற ஸ்டிச்ல எங்கன்னா ஊக்க குத்திட்டீங்கன்னா அது பார்க்கவே அசிங்கமா இருக்கும். ஒரே ஸ்டிச்சு உள்ள 3 ட்ரிபிள் crochet போட்டு முடிச்ச பிறகு 4 செயின் ஸ்டிச் போடணும். செயின் ஸ்டிச் போடும் போதும் எல்லா ஸ்டிச்சும் ஒரே போல போடுங்க. ஒரு சின்ன சைஸ்ல எல்லாம் போட்டீங்கன்னா பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும். அடுத்த ஸ்டிச்சு உள்ள ஊக்க உள்ள விடணும். அதுக்கு அடுத்த சர்க்கிள்லயும் ஊக்க உள்ள விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு டேசி ஃப்ளவரோட ஒரு பெட்டல் நமக்கு கிடைச்சாச்சு. டேசி ஃப்ளவரோட செகண்ட் பெட்டல் போடுறதுக்காக 4 செயின் ஸ்டிச் போடணும். செயின் ஸ்டிச் எல்லாமே ஒரே அளவா போடுங்க. 4 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சதும் அதுக்கு அடுத்ததா இருக்கிற சிங்கிள் crochet ஸ்டிச்ல 3 ட்ரிபிள் crochet போடணும். ஒவ்வொரு டைமும் கரெக்டா 2 பக்கமும் ஒரே ஸ்டிச் உள்ளதான் ஊக்க விட்டுறோமான்னு பாத்துக்கோங்க. 3 ட்ரிபிள் crochet போட்டதும் 4 செயின் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்துல இருக்கிற ஸ்டிச் உள்ள 2 பக்கமும் ஊக்க உள்ள விட்டு ஒரு
ஸ்லிப் ஸ்டிச் போட்டதும் டெய்சி ஃப்ளவரோட செகண்ட் பெட்டல் நமக்கு கிடைச்சிருக்கு. 2 டைம் பெட்டல் போட்டு முடிச்சிருக்கோம். இன்னும் 10 டைம் இது போலவே பெட்டல் போடணும். 2 டைம் இது போல பெட்டல்ஸ் போடும் போதே சர்க்கிள் ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிட்டே வருது. இதே போல இந்த ரவுண்டு ஃபுல்லாவே பெட்டல்ஸ் போட்டுட்டே வரலாம். இந்த அளவுக்கு வரும்பொழுது பெட்டல்ஸ் போடுறத ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ரன்னிங் யானெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராவா கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதையெல்லாம் நம்ம ஸ்டஃப் பண்ணலாம். காட்டனும் எப்படி ஃபில் பண்ணலான்றத பத்தி பார்க்கலாம். டெய்சி ஃப்ளவர்ல 10 பெட்டல்ஸ் போட்டு முடிச்சிருக்கேன். நீங்க 8 இல்லைன்னா 9 பெட்டல்ஸ்லயே கூட நிறுத்திட்டு ஸ்டஃபிங்லாம் பண்ணிடுங்க. நான் 2 பெட்டல்ல தான் நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் ஸ்டஃப் பண்றதுக்கெல்லாம் கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த ரன்னிங் யானெல்லாம் உள்ள ஸ்டஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இது போல காட்டன் எடுத்துட்டு இது போல நல்லா பிரிச்சு விடுங்க. ஏன்னா அது அப்படியே நம்ம உள்ள ஸ்டஃப் பண்ணும்போது அங்கங்க நின்றுடும். அதுக்காக தான் இது போல கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு விட்டுட்டு பெட்டல்ஸ் போடாம இருக்கிற இந்த கேப் உள்ள காட்டன் எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த யானி எல்லாத்தையுமே நம்ம குரோஷேயோட ஹேண்டில் உதவியால இது போல உள்ள தள்ளி விடலாம். விரல் போகுதுனால இப்ப எல்லாமே நான் உள்ள தள்ளியாச்சு. இது போல கேப் இருக்கு. இப்ப இந்த கேப்லயும் 2 பெட்டல் வரும். இந்த 2 பெட்டல் போடும் பொழுது டெய்சி ஃப்ளவர் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிடும். இது போல எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு கீ செயின் எப்படி ஆட் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். 11 பெட்டல் போட்டாச்சு. கடைசி பெட்டல் போடுறேன். 4 செயின் ஸ்டிச் போட்டாச்சு. அடுத்த ஸ்டிச்சு உள்ள ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரிபிள் க்ரோஷே போட்டாச்சு. ட்ரிபிள் க்ரோஷே போட்டுட்டு செகண்ட் ட்ரிபிள் க்ரோஷே அதே ஸ்டிச்சு உள்ள நம்ம போடுவோம் இல்லையா, மொத்தம் 3 ட்ரிபிள் க்ரோஷே. இப்போ இது போல லூப் எடுத்துட்டு முதல் 2 லூப்ல ரன்னிங் நூல் எடுக்கிறோம். அடுத்த 2 லூப்ல ரன்னிங் நூல் எடுத்துட்டு 3ஆவது டைம்ல ரன்னிங் நூல் எடுக்காம இந்த ரிங்கை மாட்டலாம். அதை எப்படி மாட்டலான்ட்டு பாருங்க. இப்போ இந்த ரன்னிங் நூல் எடுத்தோம்னா ட்ரிபிள் க்ரோஷே முடிஞ்சிடும். ஆனா நான் ட்ரிபிள் க்ரோஷேட்டுக்கு ரன்னிங் யான் எடுக்காம இந்த கீ செயின் ரிங்கை இது போல ஹூக்ல மாட்டிட்டு லாஸ்டா ட்ரிபிள் க்ரோஷேட்டுக்கு ரன்னிங் யான் எடுப்போம் இல்லையா, அதே போல இந்த 2 லூப்லயும் ரன்னிங் நூல் எடுத்தோம்னா கீ செயினும் ட்ரிபிள் க்ரோஷேட்டோட லாக் ஆயிடும். ட்ரிபிள் க்ரோஷேட்லயே கீ செயின் ஆட் பண்ணி விட்ட பிறகு 3ஆவது ட்ரிபிள் க்ரோஷேட் அதே ஸ்டிச் உள்ள நம்ம போடணும். மொத்தம் 3 ட்ரிபிள் க்ரோஷேட் போட்டு முடிச்ச பிறகு 4 செயின் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்துல இருக்கிற ஸ்டிச்சு உள்ள ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் போட்டிருக்க 4 செயின் ஸ்டிச்லயும் ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷேல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரன்னிங் யானை கட் பண்ணி எடுத்த பிறகு அயன் நீடியல் வச்சு இந்த ரன்னிங் யானை இது போல ஸ்டிச்சிங்களுக்கு உள்ளவே ஹைட் பண்ணிட்டே வரணும். எவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு ஹைட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஹைட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவா இருக்கிற யானை கட் பண்ணி எடுத்த பிறகு அழகான டெய்சி ஃப்ளவர் கீ செயின் நமக்கு கிடைக்கும். போடும் பொழுதே ஏதோ கஷ்டமா தெரியற மாதிரி தான் இருக்கும். ஆனா ரொம்ப ஈஸியான டெய்சி ஃப்ளவர் கீ செயின் நம்மளாலையும் செய்ய முடியும். இதை சேல்ஸாகவும் நம்ம செய்யலாம். நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கும் நம்ம கீ செயின் போட்டு கொடுக்கலாம். இப்போ பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. நீங்களும் இதே போல கீ செயின் ட்ரை பண்ணி பாருங்க. இது போல நடுப்பகுதியில எல்லோ கலர், பேக் சைட்ல கிரீன் கலரும் போடலாம். ஆனா நான் ஒரே கலர்ல இருக்கட்டும்ன்றதுக்காக எல்லோ கலர்லயே நான் போட்டிருக்கேன். இன்னைக்கு வீடியோவில் டெய்சி ஃப்ளவர் கீ செயின் எப்படி செய்யலான்றத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க.